வணக்கம். இந்தியன் பிஸ்னஸ் ட்ரேட் இன்கார்பரேஷன்லேருந்து பேசுகிறோம். என் பேர் மோகன். எனக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில். ஸோ இப்போ நம்ம வாட் இஸ் கமாடிட்டி ட்ரேடிங், இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன, கமாடிட்டினா என்ன, அதில் என்னென்ன நமக்கு நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது, இந்த கமாடிட்டிஸை எந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறோம், ப்ளஸ் அதில் என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்னென்னலாம் நமக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒன்றுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற பொருள், அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ், மெட்டல்ஸ், சில்வர், கோல்டு, கன்சியூமபிள் எல்லாமே கமாடிட்டிஸ் கீழே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி வேரி ஆகுது, அதோட ப்ரைஸஸ்லாம் எப்படி வேரி ஆகுது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி டிமாண்ட் கம்மியாக இருக்குது, அதாவது சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது ப்ரைஸு நமக்கு குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த கமாடிட்டியை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், இது எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்சிடிஎக்ஸ், அதாவது நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ எம்சிஎக்ஸில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், அப்புறம் பேஸ் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜிங்க்கு, காப்பர், இந்த மாதிரி கமாடிட்டிஸ்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த என்சிடிஎக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் ஒன்லி அக்ரி ப்ராடக்ட்ஸ், அதை மட்டும்தான் அவங்க அங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டீப்பாக பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது இதில் கான்ட்ராக்ட் டைப்ஸ், என்னென்ன கான்ட்ராக்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, இது நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கும். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும், கான்ட்ராக்ட் சைஸ். இப்போ சப்போஸ் கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கோல்டில் மெகா கோல்டு, மினி கோல்டு அப்படின்னு ரெண்டு கான்ட்ராக்ட் இருக்கும். மெகா கோல்டு அப்படிங்கிறது 1 kg கோல்டு, மினி கோல்டு அப்படிங்கிறது 100 கிராம்ஸ். நமக்கு அங்கே ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகிறது 10 கிராம்ஸ் தான் ஆகும். ஸோ நம்ம எந்த கமாடிட்டியில் எந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது ஒவ்வொரு மாதமும் நமக்கு 3 கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன, இப்போ சப்போஸ் இப்போ செப்டம்பர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 கான்ட்ராக்ட்ஸ் நமக்கு ப்ரைஸஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நமக்கு எந்த கான்ட்ராக்டில் நம்ம ட்ரேட் பண்ணணுமோ நம்ம செலக்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அவைலபிள் கமாடிட்டிஸ் ஃபார் அவர் ட்ரேடிங். இப்போ நமக்கு என்னென்ன கமாடிட்டிஸ்லாம் நம்ம இந்த எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புல்லியன் அப்படிங்கிறது கோல்டு அண்ட் சில்வரை நம்ம புல்லியன் அப்படின்னு சொல்லுவோம், புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம அசட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கையில் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவலன் டு கேஷ். எப்போ வேணால் அதை நீங்கள் கேஷாகவே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனி டைம் அதை நீங்கள் கேஷாக லிக்விடேட் பண்ணிக்கலாம். அதனால் இதை புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பேஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காப்பர், ஜிங்க், நிக்கல், லெட் அண்ட் அலுமினியம். ஸோ இதிலலாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ரெண்டாவது இதில் நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ், அதாவது மெகா, மினி அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. இப்போ காப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பரில் ஒன்று தான் மெகா. இப்போ ஜிங்க், நிக்கல், லெட், இதிலெல்லாம் அலுமினியம், இந்த 4 மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மெகா இருக்குது, மினி இருக்குது. ஸோ இந்த மெகா, மினி அப்படின்னு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க மெகாவில் ட்ரேட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, பட் நம்மளால் ஸ்பெக்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சௌரியத்துக்காக தான் இந்த மினி அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனில் தான் மெகா, மினின்னு இந்த கான்ட்ராக்ட்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இதை வச்சு தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் எனர்ஜி அப்படின்னு ஒரு சைஸ் இருக்குது. அதில்
நேச்சுரல் கேஸ் அண்ட் குரூட் ஆயில் அப்படிங்கிற 2 கமாடிட்டி வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த கமாடிட்டி ட்ரேடிங். ஸோ இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆர் ஹைலி லிவரேஜ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைலி லிவரேஜ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போது அந்த பொருளுடைய முழு பணத்தையும் போட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து 1 கிலோ கோல்டு விலை வந்து இன்றைக்கி 38 லட்சம் ரூபா இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், அந்த 1 கிலோ கோல்டை வாங்கி விற்கலாம். ஸோ அந்த ஒரு நன்மை வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம 2.5 லட்சம் ரூபாயில் அந்த 38 லட்சம் ரூபாய் பொருளை விற்று வாங்குறதுல வர லாபத்தையும் நஷ்டத்தையும் நம்மளால் அதில் எதிர்பார்க்க முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து நமக்கு ரொம்ப வாலட்டைல், அதாவது லிக்விடிட்டி ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லி ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது வால்யூம் மேலே கீழே போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய வால்யூம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு குயிக்காக வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம்னா செல் ப்ரைஸ் கிடைக்கும், செல் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டோட வெளியில் வரலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இது வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னால் என்ன சொன்னேன், 38 லட்சம் ரூபாய் கோல்டு நம்ம 2.5 லட்சம் ரூபாயில் வாங்குகிறோம். ஸோ நமக்கு வர லாபம் வந்து 38 லட்சம் ரூபாய்க்கு வர லாபத்தை வந்து நம்ம 2.5 லட்சம் ரூபாயில் வந்து அடையலாம். ஸோ அது வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் வித் கேர்ஃபுல், அதாவது கேர்ஃபுல் ட்ரேட். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரிஸ்க்கை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாலே டிசைட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ட்ரு ஆனோம் அப்படின்னாக்கா நல்லா ப்ராஃபிட்டு பார்க்கலாம். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, இந்த மார்க்கெட்லாம் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால ப்ரைஸஸ் இப்போ நம்ம பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகாமல் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் செல் பண்ணால் மார்க்கெட்டு கீழே போகாமல் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கே வேணால் எந்த டைரெக்ஷனில் வேணால் மார்க்கெட்டு மூவ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ரெண்டாவது வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம். அதை எதனால் வந்து நமக்கு நிறைய லாஸ் வருது, நிறைய ப்ராஃபிட் வருது அப்படின்னாக்கா, இது வந்து லிவரேஜ் ட்ரேடு. அதாவது நம்ம கொஞ்சம் பணத்தில் நிறைய பணம் வேல்யூ உள்ள ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுனால தான் நமக்கு ஹியூஜ் லாஸ் அண்ட் ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இதில் வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி இருக்குது, அதே சமயத்தில் நமக்கு வர ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம தான் மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி இந்த மார்க்கெட்லேருந்து நம்ம லாபம் அடையிறதுக்கு நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் டு பி ஃபாலோடு. அதாவது நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம நோட் பண்ணணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இந்த 4 க்ளோசிங்கில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 4 வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறதா அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு என்ட்ரி நம்ம கமாடிட்டியில் பண்ணும்போதும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகணும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னாக்கா, இப்போ வந்து கோல்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2000 ரூபாய் லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் லாஸ், அதாவது ரிஸ்க்கு, அந்த 2000 ரூபாய் லாஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு எய்ம் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டு எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு தெரியாது, பட் என்ட்ரு பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். பை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பை பண்ணுறதுக்கு முன்னால் கீழே இந்த ப்ரைஸ் போனால் எனக்கு மார்க்கெட் வெளியில் வந்துடு, எனக்கு அகெயின்ஸ்டாக போனோம் அப்படின்னு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு என்ட்ரியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களுடைய மார்ஜின் எக்ஸ்போஜர். சப்போஸ் இப்போ நீங்கள் 2 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மார்க்கெட்டில் அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் வந்து ஒரு 60% வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்போஜர் எடுங்க. மிச்சம் இருக்கிற 40% உங்கள் பஃபராக வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் உங்களுக்கு எகென்ஸ்டாக போகும்போது அதை வந்து உங்களால் காம்பன்சேட் பண்ண முடியும். இல்லைன்னா அப்பப்போ வந்து மார்ஜின் நீங்கள் டாப்அப் பண்ண முடியாது இருக்கும். அதனால் வந்து பெட்டராக ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்கள் எக்ஸ்போஜரை வந்து நீங்கள் 60%-ஆக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து எப்போவுமே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி கவுண்டரை செலக்ட் பண்ணுங்கள், எந்த கமாடிட்டியை செலக்ட் பண்ணுங்கள், அந்த கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். அது மெகாவா மினியா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து அதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து
நிறைய இப்போ வந்து ஒரு கோல்டே வாங்குறீங்க, ஒரு 2 லாட்டு 3 லாட்டு அப்படின்னு ஒரே டயத்தில் வாங்காமல் ஒரு லாட் வாங்குங்க. பணம் நிறைய இருந்ததுன்னா மார்க்கெட் எகென்ஸ்டாக போதா, ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள் அந்த மாதிரி. ஸோ ஓவர் ட்ரேடுங்கிறத வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். டிஃபரெண்ட் பக்கெட்ஸில் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. இப்போ கோல்டில் ஒரு லாட் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட்டு யூ செலக்ட் சம் அதர் கவுண்டர், குரூட் ஆயிலில் போடுங்க, இல்லைனாக்கா நிக்கல், அந்த மாதிரி டிஃபரெண்ட் பக்கெட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடை பண்ணணும். அடுத்தது வந்து மெயினாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது கீப் அவே யுவர் எமோஷன்ஸ் ஒயில் ட்ரேடிங். எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஃபியர் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஹோப், அதாவது மார்க்கெட் கீழே வந்துடும் இல்லை மேலே போயிடும் அப்படிங்கிற அந்த ஹோப்பும் வச்சுக்கக்கூடாது இந்த மார்க்கெட்டில். அப்புறம் வந்து ரூமர்ஸ், இந்த ரூமர்ஸை கேட்டுட்டு அவர் வாங்கியிருக்காரு நம்மளும் வாங்குவோம், இவர் விற்றுருக்காரு நம்மளும் விற்றுருவோம் அப்படின்னு இந்த மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்லேருந்து தூரமாக இருந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளினோட இந்த ட்ரேடை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா கமாடிட்டியில் டெஃபினட்டாக வந்து நம்மளால் வந்து நல்ல லாபம் பண்ண முடியும். அதுக்கு வேண்டியது முக்கியமானது நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து மெஷர் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரிஸ்க்கு. அப்புறம் உங்கள் ப்ராஃபிட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வந்தீங்கன்னாக்கா நல்லா ட்ரேட் பண்ணலாம். இந்த மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே நம்ம பண்ணுறதுக்கு வந்து அவகாசம் இருக்குது. நன்றி.